गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूतपरक्रारपक्षदम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल्वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினம் தினம் நம்ம ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் இந்த காசி யாத்திரை ரொம்ப பிரமாதமாக நடந்ததுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்தவர்கள் அடுத்து என்ன இது இருக்குது, நீங்கள் ஆறுபடை இது போட்டாலும் சரி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் நாங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி நிறையா பேர் இதில் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஆறுபடை யாத்திரை நான் வந்து இவ்வளோ ஸ்பீடாக புக் ஆகும்னு நினைக்கல. அது வந்து ரொம்ப இந்த முருகர் பேரில் இருக்கக்கூடிய பக்தின்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி ஆறுபடை வீடுகளுக்கும் போகக்கூடிய இந்த யாத்திரை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நிறையா பேர் இதில் உடனே புக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக்கிங் பண்ணலாம். அதே மாதிரி யூரோப் வந்து கோயில் ப்ளஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் யூரோப் டு மார்ச் ஏப்ரல் இந்த மாதிரி நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி விசா ப்ராசஸிங்லாம் இருக்குது. என் கூட நீங்கள் ஜாயின் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 20/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:54 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய திதி பஞ்சமி இரவு 9:41 வரை, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 7:54 வரை கேட்டை, பின்பு மூலம். விருச்சிகம், தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா பஞ்சமி முடிஞ்சு சஷ்டி ஆகப்பட்டது ஆரம்பிக்குது இன்றைய இரவு. இந்த பஞ்சமி அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா வாராகி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். வாராகி வழிபாடு பண்ணுறது, வாராகி அம்மனுடைய மந்திரங்கள் சொல்கிறது, வாராகி அம்பாளுக்கு விளக்கேற்றுறது, வாராகி அம்பாளுக்கு தீபம் போடுறது, வாராகி அம்பாளுக்கு பார்த்துட்டேன்னா அந்த மாலை வளையல் மாலை சாத்துறது, மஞ்சள் மாலை சாத்துறது, வெற்றிலை மாலை சாத்துறது, அம்மனுக்கு வந்து கையினால் பூ கட்டி சாத்துறது, இது போன்ற பிரத்யக்ஷ தெய்வமாகப்பட்ட வாராகி அம்பாளுக்கு நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள்லாம் வரும்பொழுது எனக்கு கடவுள் இருக்கா, கவலைப்படாத, நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் இந்த பஞ்சமி அன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு மாற்றம் தரக்கூடிய அற்புதமான திதி. இந்த திதியில் அதுக்குண்டான தெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தடவை காசிக்கு இங்கேருந்து ஏறி போய் கரெக்டாக பார்த்திங்கன்னா திரிவேணி சங்கமத்தில் இறங்கியிருக்கோம். திரிவேணி சங்கமத்தில் போகும்பொழுது நிறைய பாசிட்டிவ் சைன், இந்த பாசிட்டிவ் சைன் நம்ம நிறைய இடங்களில் கேட்க முடிஞ்சுது. நான் போயிட்டுருக்கேன், ஒரு இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்க சர்வம் ஜெயத்தே அப்படிங்கிறாங்க, எல்லாம் ஜெயமாகும் அப்படின்னு இன்னொருத்தருக்கு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ கேட்கும்போது நமக்கு அந்த நிமித்த சாஸ்திரம் எப்படி உதவியாக இருக்குன்னு பாருங்கள். சர்வம் ஜெயதேன்னு, எல்லாம் ஜெயமாகும், எல்லா காரியமும் ஜெயமாகும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பக்கத்தில் ஒருத்தர் எங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு வர்றார், சார் இப்படி இருக்கே. நான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. இல்லை சார், ஒரு தடவை நான் ஜாதகம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நல்ல இடம், புனிதமான இடம், புனித க்ஷேத்திரத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை வந்திருக்கு, அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஜெயமாகக்கூடிய ஒரு விஷயத்தை இறைவன் எந்த இடத்துல நமக்கு வச்சுருக்கார், எந்த இடத்துல ஒரு மாற்றங்கள் இருக்குங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு ஒருத்தருக்கு போயிட்டு வர சொன்னேன். அங்கே போகிறாரு. அங்கே போன உடனே அந்த சாமியை தரிசனம் பண்ணுறாரு. உடனே அந்த பூஜை ஏற்பாடாகுது. அந்த கோயில் கட்டளதார் வராங்க. உடனே பின்னாடி போக சொல்கிறாங்க. பின்னாடி போய் நின்று பூஜை பண்ணுறாரு. பின்னாடி போயின்னா அப்படியே தள்ளி கடைசிக்கு போயிட்டார். ரொம்ப வருத்தப்பட்டார். நான் முன்னாடி நின்றுருந்தேன், என்னை பின்னாடி தள்ளிட்டு ஏதோ சகுனம் சரியில்லையாட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே வருத்தப்பட்டார். அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவர் நேராக அந்த இதை முடித்ததுக்கப்புறம் இவங்களை மட்டும் தனியாக இப்படி கூப்பிட்டு அந்த பிரசாதத்தை கையில் கொடுத்தோன்னே அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு அவருக்கு. சார், நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மைனஸாக நினச்சேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். நம்மளும் இந்த மாதிரி ஒரு கட்டளையாக இருந்தோம்னா முன்னாடி நின்றுப்போம்ல, ஃபஸ்ட் அங்கே தான் நின்றுருந்தோம், ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட்டு பாருங்கள், கடவுள் வந்து உடனே நீ அழுகாதேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பலனை கொடுத்தாங்க. உண்மை சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் என்ன வேண்டிட்டு போனாரோ அந்த காரியமும் அவருக்கு ஜெயமாச்சு. அந்த ஒரு கோயில் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அந்த தரிசனம் அவர்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இதுதாங்க ஆன்மீகமான விஷயம். நம்ம ரொம்ப வருத்தப்படும் பொழுது
அப்போதைக்கு அந்த வருத்தம் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும், இல்லைன்னா அந்த அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இது இறைவனால் மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து ஏற்படுத்த முடியும். மனிதனால் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கிரியேட் பண்ணி யோசனை பண்ணி பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இப்படி 3 விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டே போவோம் இல்லையா? அதுதான் இங்கே நடக்கிறக்கூடிய நம்ம பார்க்க முடியுது. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதை நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு வீடு, இடம், பொருள், வாகனங்கள் போன்ற விஷயங்கள் சேர்ந்து வரும். பணவரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. அம்மாவை போய் பார்க்குறது, அம்மாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னா கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது, இது வந்து கல்யாணம் ஆன பெண்ணாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி, வெளிநாடு வெளியூரில் இடம் விட்டு இடம் மாறி இருக்கிறவங்க, அம்மா ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம் இருக்கிறவங்க இப்போ அவர்களை சந்திச்சுட்டு வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. சொத்து இடம் சம்மந்தமான நம்ம இடம் வாங்கி போட்டிருக்கோம், அந்த இடத்த பார்க்கவே இல்லையே, பேசாமல் அதில் ஒரு ஃபென்சிங் மாதிரி பண்ணிட்டா, பேசாமல் அந்த இடத்த வந்து விற்பனை பண்ணிட்டேன், பேசாமல் அந்த இடத்த, இந்த மாதிரி இட சம்மந்தமான விஷயங்களை பற்றி நிறையா யோசிக்கிறது பேசுகிறதுலாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் விரயத்தை பற்றி வருத்தப்படுவீங்க, ஆனால் விரயம் பின்னாட்களில் ஒரு பெரிய லாபமாக மாறும். கஷ்டத்தை இறைவன் கொடுக்குறாருன்னா பெரிய நல்லதை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். என்ன நேரம் எந்த காலம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கோம், ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, தபால் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டெலிகாம் சம்மந்தமான துறைகளில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, மருத்துவ சம்பந்தமான துறைகள் இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் முன்னேற்றமும் உண்டு. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வேலையாட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீரும், ஒரு மனதில் இருந்த வருத்தங்கள் தீரும். சில விஷயத்தை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது, எல்லா விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது, அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு, பணவரவுகள் உண்டு. அதற்குண்டான உழைப்பு இருந்ததுன்னா நிச்சயம் சாத்தியக்கூறுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நிறைய வழிபாடு முறை, அதுவும் கணபதி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் உதவியாக இருப்பா, சில பேர் உபத்திரவமாக இருப்பா. 2 விஷயங்களும் சேர்ந்து தான் இருக்கும், அதை கண்டுக்கப்படாது. என்னடா அது இப்படி பேசிகிட்டு இருக்கா, இரிட்டேட்டாக இருக்குன்னு சில நேரங்களில் நிறைய பேர் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து பேசினா ஒரு இரிட்டேட் ஆவீங்க. கொஞ்சம் நேரத்தில் இப்போ பேசாமல் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்து போய், என்னங்க நல்லா தானே இருந்தது, ஏன் இப்படி கோச்சிக்கிறீங்க, ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க அப்படின்னு வீட்டில் சொல்லும் பொழுது, இல்லை இன்றைக்கி என்ன பிரச்சனை நடந்தது தெரியுமான்னு ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து சொல்லுவீங்க. டெய்லி ஃபேஸ் பண்ணி டெய்லி ஒரு விஷயத்த சொல்கிறோம் வைங்க, இன்றைக்கி எனக்கு கால் வலிக்குது, நாளைக்கு காலையில் எனக்கு கால் வலிக்குது, நாளைக்கு சாயந்தரம் எனக்கு கால் வலிக்குது, அடுத்த நாள் காலையில் கால் வலிக்குது, இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வலிச்சா கூட அது சொன்னாலும் உங்களுக்கு பெருசாக தெரியாது, அது ஏதோ கால் வலிக்குதாட்டு இருக்குது அப்படி விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம டெய்லி ஒரு ப்ராப்ளத்தை வந்து பேசும் பொழுது அது மற்றவர்களுக்கு பழகிடும், நம்மளுக்கு அது புதுசாக தெரியும், நம்ம கண்டுக்கலை பார்க்கலை பேசலை அப்படிங்கிற எண்ணம் மனசில் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் யாராவது கொடுக்க வேண்டியிருந்தால் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இவங்க எனக்கு பணம் கொடுக்கணுமே என்ன பண்ணுறது, எப்படி பேசுனா பணம் கொடுப்பாங்க, கோச்சு பேசலாமா, இப்படியும் பேசிட்டேன் அப்படியும் பேசிட்டேன், இதையும் சொல்லிட்டேன் அதையும் சொல்லிட்டேன், கடைசியில் இந்த தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயத்தை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் கேட்டுருவீங்க. ஏன்னா மனம் வந்து குழப்பத்தில் இருக்கும்போது யார் என்ன பேசினாலும் கேட்கணும்னு தோணும், அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். வயிறு சம்பந்தமான உபாதைகள், சில பேர் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு இருக்கும். சாப்பிடும்போது அந்த நேரத்தை கழிந்து சாப்பிடக்கூடாது, எது முடியும் எது ஓகே எது வேண்டாங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு மிதுன ராசி நண்பர்களே, நல்ல உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் வரும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்து பார்க்க வேண்டாம், உங்களுக்கு இன்னும் நல்ல சம்பாத்தியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பெருசாக நினைக்க வேண்டாம், யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணிகிட்ருக்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணல் இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். எப்படியோ சம்பாதிச்சாகணும், எப்படியோ நல்ல முன்னேறி ஆகணுங்கிற ஒரு எண்ணமும் மனசில் தோணும். நிச்சயமாக சம்பாதிப்பீங்க, முன்னேறுவீங்க, நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். கடவுள் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு, இன்னும் மேலும் மேலும் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க, பிடிச்சமான பொருட்கள் வாங்குவீங்க, சில பொருட்கள் மாற்றணும்னு நினைப்பீங்க, அதையும் மாற்றுவீங்க. பழசை குடிச்சு புதுசு வாங்குறது கூட இன்றைக்கி முயற்சி பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. தங்கம் வெள்ளி போன்ற விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் கோயில் பிரசாதம் வரும்போது ஒரு பாசிட்டிவாக எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க, டவுனாக இருந்த நீங்கள் ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. சில நண்பர்கள் அவர்கள் கூட நம்ம பேசும்பொழுது மனதில் ஒரு பெரிய தெளிவும் மனதில் ஒரு சந்தோஷமும் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர்கிட்ட பணம் கொடுத்து திரும்பி வரும்னு எதிர்பார்க்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சரி நல்லது தான் விடு, என்னமோ பண்ணிட்டு போட்டோன்னு அப்படின்னு விட்டுருவீங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில்
நீங்கள் ஐயப்ப சுவாமியோடைய பிரார்த்தனை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கடகராசி நேயர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. சில விஷயம் இது போகலாம், இது போகக்கூடாதுன்னு 2 பிரிவினை பிரிச்சுக்கோங்க. இது தப்பு, இது செய்யப்படக்கூடாது, இது செய்யலாம், இது ஓகே அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய பாடம் தான் லைஃப்பில். ஏன்னா அனுபவம் பூரா ஒரு பாடம் தானே. பாரு, ரொம்ப கஷ்டப்படும் போது தான் யார் உதவி யார் உபத்திரவம்னு நமக்கு தெரிய வருது. இல்லை யார் கண்டுக்கிறாங்க யார் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்குன்னு என்ன நமக்கு என்ன அக்கறை இருக்குது பார்த்தியா, நமக்கு இவ்வளோ உதவி செய்கிறாங்களேன்னு அதை பிரித்து பார்த்து அதற்குண்டான சில முயற்சிகள் எடுத்து செயல்படக்கூடிய ரயில்வே துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்க, பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசினோம், மளிகை கடை வச்சுட்ருக்கேன், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, கடன் தொல்லையில் மாட்டினவங்க, கடன் கொடுத்தவங்க, அதுலேருந்து மீண்டு வராமல் ரொம்ப பிரச்சனை வந்தவங்களுக்கும் ஒரு பெரிய விடிவு காலம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு. நான் சார் வெளியில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம், மன வருத்தம், வேதனை, துன்பம் அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். சைக்கிள் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பைக்கு சம்மந்தமாக, கார் சம்மந்தமான ஷோரூம் வச்சுட்டு இருக்கவங்க, உங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஆரம்பித்து ஒரு பணத்தை கொடுத்தேன், திருப்பி அதுக்கு இப்போவே இப்படி இருந்ததுன்னா பின்னாடி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் மாட்டிடுச்சு, நீ தொடரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அதை அப்படியே கட் பண்ணிக்கிறது நல்லது. புதுசாக பிஸ்னஸ் தொடங்கும்போது அதில் பாசிட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்தங்காட்டி இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை பெருசாகவே தெரியாது, உங்களுக்கு பழகி போயிடுது. ஏன்னா முந்தியெல்லாம் இது ஒரு பெருசாக நினச்சிட்டு இருப்பேன், இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப சுலபமாக இது இப்படி தான், இப்படி வந்தால் இப்படி தான், இப்படி வந்தால் இப்படி தாங்கிறத ரொம்ப அழகாக நீங்கள் முடிவெடுத்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பெரியப்பா, சித்தப்பா, சொந்த பந்தம், அண்ணா, தம்பி, சகோதர எல்லாத்துக்கும் யாராவது முடிஞ்ச உதவிகள் நான் செய்யணும். இனி வரக்கூடிய காலங்கள்லாம் நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், ரொம்ப முதிர்ச்சியான ஒரு பேச்செல்லாம் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் மரம் சம்மந்தமான, அதே சமயத்தில் பார்த்தா அக்வாரியம் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்டராக இருந்துட்டு இருக்கவங்க, ஃபினான்ஷியலாக இருந்துருவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று கார்பெண்டிங் டோர் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். டைல்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ண, ஃப்ளோர் மேட்டு இதெல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான, அதாவது பார்த்த உடனே அந்த பொருள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டிசைனிங் எல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு எடுத்து பேசுவீங்க. இது வரைக்கும் யூனிக்காக யாரும் பண்ணாத ஒரு அற்புதமான விஷயங்கள் எடுத்து நம்ம செயல்படுத்தணுங்கிற ஒரு ஐடியாலஜிலாம் க்ரியேட் பண்ணுவீங்க. கேடு, ஆட்டோ கேட் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, ஐடி சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி விரயங்கள் உண்டு, சுப விரயமாக பண்ணிக்கோங்க, இன்றைக்கி எதாவது சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பணம் சம்மந்தமான ஒரு ஃபினான்ஷியல், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட எப்படி நம்ம சேர்த்து வச்சா பின்னாடி எப்படி வரும், இந்த போன்ற விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணி நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிருவீங்க. நல்ல பலன்கள் கூடி வரும், பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள், நல்லவர்களை சந்திப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் புரியக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி திருமண காரியங்கள் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. தாயாருடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம் போன்ற விஷயங்களை பற்றி பல நேரங்களில் சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். உணவு சம்பந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும். இன்றைக்கி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் சம்பந்தமான முடிவுகள்லாம் மிகப்பெரிய யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் சிவ வழிபாடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக மாறும். துளாராசி நண்பர்களுக்கு சின்ன 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 விஷயங்களில் சென்சிட்டிவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடம்பு சம்மந்தமாக யாராவது கிண்டல் பண்ணிட்டா கோவம் வந்துடும், யாராவது தொழில் சம்மந்தமாக பேசினாங்கன்னா கோவம் வந்துடும், பணம் சம்மந்தமாக பேசினா கோவம் வந்துடும், வண்டி வாகனம் சம்மந்தமாக பேசினா, வீடு சம்மந்தமான பேசினா கோவம் வந்துடும். சரி என்னடா இது லைஃப் இப்படி இருக்க வந்தவா அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த வைராக்கியம் பூரா லைஃப்பில் நான் அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், கவலையே படாதீங்க. ஒருத்தர் கிண்டல் கேலி பண்ணுறாங்களா, முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறேன்னு நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். இன்றைக்கி நல்லது தான் இவங்க இப்படி பேசுகிறது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சும் இன்றைக்கி பயன்படுத்த முடியாத நிலைகள் கண்டிப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. திடீர் பணவரவுகள் உண்டு. ஒரு சின்ன சந்தோஷம்னு சொல்லுவாங்கள்ல, இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குல்ல, ஆனால் சின்ன சந்தோஷமாக நடந்தது, அதுதான் கடவுளோட மேஜிக். இதை கொடுத்து உங்களை மனசை மாற்றிடுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். செய்யாத தவறுக்காக பிரச்சனை, தண்டனை,
இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய மாறுதல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் ரீதியான எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய நற்பெயரை கொடுக்கும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண காரியம் வெற்றியாக முடியும். ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் சக்ஸஸாக முடியக்கூடியதாக இருக்கும். நிறைய தெய்வ காரியங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். வயசானவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். திடீர் ஒரு விஷயத்தை கேட்கும்போது மனசில் ஒரு பெரிய மன சங்கடங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப பயமுள்ளதாகவும் எடுத்துக்காங்க. ரொம்ப சாதாரணமாக முடிவு பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இந்த தினத்தில் பாசிட்டிவ் எதிர்மனை இதுவுமே உங்கள் ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் நாள் பாசிட்டிவாக இருக்குது. டிபெண்ட்ஸ் ஹாரோஸ்கோப்பில் அந்த பிளானட் நல்லா இருந்ததுன்னா நல்லதாகவும், எதிர்மறையாக இருந்ததுன்னா கொஞ்சம் பாதகம் கொடுக்குறதா இருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் நிறைய தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பொதுவாக மூல நட்சத்திரத்துக்கு இன்று இரவுக்கு மேலே பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரம் அதற்கும் இன்றைக்கி தினத்தில் கவனம் என்பது தேவை. சில முடிவுகளில் நம்ம எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிற நாளாக பார்த்து எடுக்கிறது, அதேமாதிரி நாள் சரியில்லாத நபர்கள்ட்ட நம்ம பேசுகிறது, இந்த மாதிரி வச்சவே கூடாது. அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் சரி இன்று ஒரு 2 நாள் பேசாமல் இருந்துட்டால் நல்லது அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும். எல்லோரும் உங்களை போட்டி கூப்பிடுவா, வீண் பேசுவா, உங்களை பற்றி பின்னாடி பேசுவா, தப்பாக சொல்லுவா, கோவப்படுற மாதிரி பேசுவா, எல்லாம் நடக்கும். காதிலேயே வாங்காதீங்க, விட்டு கொடுத்து போயிருங்க. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இறைவன் பார்த்துக்கிறா, நம்மளுக்கு நல்லதை கொடுப்பார், நல்லதை நடத்துவார் அப்படிங்கிற எண்ணங்களை மனசில் கொண்டு வந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. கோயிலில் பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. அதே சமயத்தில் விநாயகர் பெருமானுக்கு ஒரு தேங்காய் உடைங்க. விநாயகர் பெருமான் நல்லா வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி கிரக நிலைகள் சாதகமாக இல்லைனாலும் உங்களுக்கு இறைவனுடைய கருணையில் அது பெருசாக பாதிப்பு இல்லாத பண்ணக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு மகர ராசி அன்பர்களே, அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். கல்யாண காரியம் கூடி வந்துடும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, டாக்டராக இருந்துருக்கவங்க, சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி பெல்ட் சம்மந்தமான, போஸ்ட் சம்மந்தமான விற்பனை, கம்ப்யூட்டர் சம்மந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, குவாரி சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கிரானைட் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பால், நல்ல எண்ணெய், அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் சம்மந்தம், ஜூஸு ஷாப், இந்த மாதிரிலாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூல்யமாக இருக்கும். புதிய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கும் உதவியாக இருக்கும், மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும். சின்ன சின்ன ஒரு 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 முயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். உதவி செய்கிறவங்களுக்கு திருப்பி உதவி தானாக கிடைக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம், குலதெய்வம் வழிபாடு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. பேர், புகழ், அந்தஸ்து, நண்பர்கள் வட்டத்தில் நல்ல பேர் உண்டு. ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வாடகைக்கு வரலன்னு சொன்னவங்க வாடகைக்கு வருவாங்க. இடம் விற்பனை ஆகலன்னு விற்பனையாகும். ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பான நாளாக இன்றைய தினம் உண்டு. முயற்சி பண்ணுங்கள். சின்ன பிரச்சனையை நினச்சி வீட்டுக்குள்ளே உட்காராதீங்க. திருப்பி எடுத்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. எதிர்காலத்தை இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, மற்றவங்களுடைய வியூகத்தை உங்கள் வியூகமாக்கிறாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு தனித்துவத்தை மனசில் கொண்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு. இவா என்னை பற்றி இப்படி பேசிட்டா, அவா என்னை பற்றி பேசிட்டா, அவங்கள இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்கிற நண்பர்கள்ட்ட முதல்ல டயத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. தனித்துவமாக யூனிக்காக இருக்கக்கூடிய மனசை நீங்கள் கொண்டு வாங்க. உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபேஷன் டிசைனிங்காக இருந்துட்டு இருக்காங்க, அதேமாதிரி பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான பலன்கள். இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மிகப்பெரிய வழிபாடாக மாறும். மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான நாள். பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுவீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். ஜாக்பாட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு. இருந்தாலும் கொஞ்சம் சோதனையெல்லாம் இருக்கும். நான் சொல்லிட்டேன், ஓ சூப்பர்ரா, ஓ அப்படி நினைக்காதீங்க. ஒரு பக்கம் 7.5 சனி இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு சோதனையை காமிக்க அது பெருசாக எடுத்துக்காதீங்க.
கடவுள் நல்ல விஷயத்தை கொடுத்துருக்காரு இல்லையா, அதனுடைய லைன்லேயே போங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதையும் நினச்சி பயந்துக்காதீங்க. அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நான் ஜெயிச்சு வந்துடுவேன், எல்லாத்தையும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் கொண்டு வாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். இந்த தினத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் பண வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பாராத ஒரு நபருடைய விசிட் உங்களுக்கு ஒரு பெரிய மனதை பலப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் யாருக்காவது ஆறுதல் சொன்னீங்க, மன கஷ்டமாக இருக்கும்பொழுது, மன கசப்பாக இருக்கும்போது ஆறுதல் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வரும். நீங்கள் இருக்கீங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். சொந்த பந்தங்களை இன்றைய தினத்தில் சந்திங்க. அவங்களுக்கும் உங்கள் மூலமாக ஒரு பெருமைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய குரு பகவான் வழிபாடெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்பாள் வழிபாடு. இது நிறைய பேருக்கு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வாராகி அம்பாளை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்னால் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வாராகி அம்பாளுடைய கோயில் நான் போயிட்டு வந்திருக்கேன். அங்கே அர்ச்சகரும் ரொம்ப அற்புதமான அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்கு வந்து வெரி வெரி பவர்ஃபுல். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து முடிஞ்சால் பஞ்சமி அன்றைக்கி அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே கோயிலில் போய் வேண்டுதல் மட்டும் பண்ணிட்டு வாங்க. அடுத்த தடவை நான் அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்கோங்க. அந்த காரியம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நடக்கும். ஆனால் அம்பாள் வந்து நிறைய சோதிப்பாங்க, போக விடாமல் நிறைய விஷயங்கள் வந்து தடுக்கும். ஆனாலும் நீங்கள் முடஞ்சு போயே ஆவன்னு வேண்டி நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் இருக்குது. அதில் ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நீங்கள் மனசார வேண்டும் பொழுது உடனே பெரிய பலன்கள் உங்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடியதாக நான் பார்த்துருக்கேன். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 2வது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சரஸ்வதி சன்னிதானத்தை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நேராக இப்படி வந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி இருப்பாங்க. அவங்களுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த தெய்வங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும். வாராகி அம்பாள், வைஷ்ணவி தேவி, அப்படி அந்த அம்பாளை வந்து நீங்கள் அங்கே தரிசனம் பண்ணலாம். அந்த இடத்துலேயே வாராகி வழிபாடு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். சிறப்பானா நீங்கள் போய் தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மனதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பாரம் இருக்கிறவங்களுக்கு அங்கே போய் அந்த அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும், உடனே ரெக்டிஃபை கிடைக்கும். உடனே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி காலையில் தான் பார்க்குறீங்க, இன்றைக்கி வந்து யூடியூப்பில் பார்க்குறீங்க. ஆனால் இன்றைக்கி பஞ்சமி இல்லை, ஏதோ ஒரு நாள் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் மனசில் வேண்டுதல் வச்சுக்கோங்க. இந்த கோயிலுக்கு நான் வரேன்னு வேண்டுதல் வச்சுக்கோங்க. அதுவே போதும், உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வேண்டின காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறத்துக்கு நான் சொன்ன பலன்கள், நான் சொன்ன ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். இது நான் அனுபவத்தில் பார்த்த ஒரு ஆன்மீக விஷயம். நிறைய பேருக்கு இது சொல்லியிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் இது காரியம் நடந்திருக்கு. நான் மனசார வேண்டிட்டேன் சார், உண்மையாக நடந்தது சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் மனசார பிரார்த்தனை பண்ணேன் சார், உண்மையாக நடந்தது. ஏன் நான் அந்த கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே வந்தவர்கள் நீங்கள் சொல்லி தான் வந்தேன் சார், நான் வேண்டினேன் சார், எனக்கு இந்த காரியம் நடந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்துருக்கு. உங்களுக்கும் நான் அதை வந்து சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த 2 கோயிலில் இருக்கக்கூடிய வாராகி அம்பாள் பிரார்த்தனை உங்களுக்கு ஒரு பெரிய பலமுள்ள ஒரு பிரார்த்தனையாக மாறும். இன்னும் நிறைய பேர் அவங்க கோயிலை பற்றிய விசேஷங்கள்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதை பற்றி நான் முழுசாக படிச்சுட்டு சில நிகழ்ச்சிகளில் நான் சொல்ல போகிறேன். அனுபவத்தில் அவர்களுக்கு இது ஏற்பட்டது, நிறைய பேர் இது சொன்னாங்க. பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிச்சயம் நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த ஃபாலோ பண்ணுறதாட்டி அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த ஆன்மீக தகவல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நம்மளுடைய வெற்றிவேல் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் யாத்திரை, முருகனுடைய 6 படை வீடுகள், 6 விதமான சக்தியை உணர்றதுக்கு இந்த 6 படை வீடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். சிவசூத்திர வகுப்புக்கு நிறைய பேர், நான் நினச்சதை விட நிறைய பேர் தொடர்பு கொண்டிருக்கீங்க. சீக்கிரமாக அதுக்குண்டான ரிப்ளை உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்த யூரோப்புக்குண்டான டூரில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஐ எம் த ரைட் பர்சன், நான் வந்து உங்கள் கூட வந்து வரேன் சார், நான் வந்து இந்த டூரிசத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கும் நம்ம போகிறோம், நீங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க கைட் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.